யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் ஆன் த ஸ்பாட் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சார் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன். பாகிஸ்தான் தீவிரவாதியை எப்படி பிடிக்கணும், ஹிமாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ்ல ட்ரெயினில் இருக்கிற பாமை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுங்கிறத ஒரு யூடியூப் சேனல்ல வைக்க போறேன் பாருங்க. நடிகர் ரகுவரன் சார் ஆட்டோ ஓட்டுவது எப்படி, கார் ஓட்டுவது எப்படி, அது சக்ஸஸ் ஆச்சுன்னா லாரி ஓட்டுவது எப்படி, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஓட்டுவேன். நடிகர் விசு இந்த முறைக்கும் சாப்பாடுக்கு இப்படி பண்ணணுங்கிற யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம். நான் புதுசாக ஒன்று பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு தொட்டுக்க சர்க்கரை நல்லதா இல்லைனா உப்பு நல்லதா, தோசைக்கு தொட்டுக்க சட்னி நல்லதா இல்லை வெள்ளம் நல்லதா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் கோதாவரி. நீ சீக்கிரம் கொண்டு வா ஒரு ரசகுல்லாவை சாப்பிட்டுக்கிட்டே யூடியூப் சேனலில் எப்படி சப்ஸ்கிரைபர் அதிகமாக பண்ணாலும் யோசிக்கிறேன் கோதாவரி. நம்ம விஎஸ் ராகவன் அதாவது வயசான காலத்தில் எனக்கு வயலச்சாலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியாது, கிளிகிளிப்பாலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா எல்லாரும் என்னை காரி துப்புவாங்க. அதனால் சாமி ஸ்லோகம் சொல்வது எப்படி, அந்த ஸ்லோகத்தில் என்ன நன்மை இருக்கு என்ன தீமை இருக்குன்னு சொல்ல போகிறேன். நன்மை தான் இருக்கு, தீமை இல்லை. உங்களுக்கு ஏதாவது கெடுதலான விஷயம் இருந்தால் எந்த கோவிலில் போயிட்டு பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் பிரதர் இன்னைக்கு நான் டாப்பாக வந்துடுச்சு, காரணம் மிமிக்ரி பண்ணி தான். அது இது சிரிச்சா போச்சு, அது மட்டும் இல்லை கலக்க போகுது யார் பாட்டு 3 அதில் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே இந்த நிகழ்ச்சி தான். இந்த விஜய் டிவி கலக்க போகுது அது நிகழ்ச்சியில் மிமிக்ரி பண்ணுவது எப்படி, மிமிக்ரி பண்ணிவிட்டு தொண்டையை எப்படி மெயின்டைன் பண்ணுவது எப்படி, வெந்நீர் எப்போ கொப்பளிக்கணும், எப்படி தொண்டையை மெயின்டைன் பண்ணணும், உங்களுக்கு வலிக்காமல் எப்படி மிமிக்ரி பண்ணுதுன்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. நடிகர் ஜெய் அதாவது பார்த்துட்டிங்கன்னா எந்த பொண்ணு உங்களுக்கு சைட் அடிக்கிறாங்க, எந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி பேசணும், ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி பழகணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அவங்களுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு. அடுத்ததாக சசிகுமார் அழகாக எப்படி ஸ்மைல் பண்ணுவது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன் ஒரு யூடியூப் சேனலில். என்ன மாதிரி அழகாக நீங்களும் ஸ்மைல் பண்ணணுமா, லைஃப் லாங்க சந்தோஷமாக இருக்கணுமா, அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக நவரசனாங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். நவராத்திரியில் கொலு போடுறோம்ல, அது மாடிப்படி பண்ணுவது எப்படி, எந்த கொலுவை எங்கெங்கே வச்சா நல்லா இருக்கும், கிருஷ்ணரை எங்கே வைக்கலாம், அதுக்கப்புறம் செட்டியார் பொம்மையை எங்கே வைக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நவராத்திரி கொலு பொம்மையை வைக்க போகிறேன். அது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? வேற ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை நான் சந்திக்கணும். என்ன ஓகே.